Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூ சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கேபினெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேக்ரவுண்ட் வந்து பார்க்கறீங்க இல்லையா, அந்த மாதிரி கேபினெட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம் இங்க. அங்க போயிட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணுவோம். பட் என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து இங்க என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் சைட்டில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹேண்ட் ஃபினிஷிங்கில் நார்மலாக மேனுவலாக வந்து மெட்டீரியல் வந்து வாங்கி போட்டு, இப்போ நீங்கள் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா மெட்டீரியல்லாம் வாங்கி போட்டு கார்பெண்டர் வச்சு பண்ணிப்பீங்க. பட் என்னென்னா இங்கே நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே வந்து இங்கே ரெடி பண்ணிவிட்டு தான் அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே ஃபிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஒர்க்குன்றது வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். வெறும் டோர்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்டாகவே வந்து பெண்டிங் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஆக்சசரிஸ்னால் கூட இங்கே ஃபிட் பண்ணிடுவோம். பட் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டிங்கில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால வந்து சில இடத்துல வந்து ஆக்சசரிஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா கேபினெட் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து போடுவோம். சில டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதோட மெட்டீரியல் குவான்டிட்டி பொறுத்து. இப்போது மெட்டீரியல் வந்து அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். மெட்டீரியல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிடுவோம். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸாக வந்து அடிக்கிறீங்க, இதுதான் ஃபினிஷிங்கா அப்படின்ட்டு. மெயினாக வந்து அதுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும். அப்படின்னா இந்த கேபினெட் அடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் வரும், அதுக்கப்புறம் வந்து டோர்ஸ் வரும், ப்ரொஃபைல் ஷட்டர் வரும். நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு பில்லர் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ரூஃப் எப்படி போடுறீங்க, அதுக்குள்ளே தானே எல்லாமே பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இதுக்கு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வேணும். அதுக்கப்புறமா தான் அந்த கேபினெட் வந்து வந்ததுக்கப்புறமா தான் உள்ளே வந்து நீங்கள் என்ன இருந்தாலும் கூட ஒர்க்குன்றது வந்து பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாமே பாக்ஸாக இருக்குது, இப்படி தான் வருமா அப்படின்ட்டு கேட்பீங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறமா தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். இதுதான் கம்ப்ளீட்டாகவே அந்த கேபினெட். இது வந்து ஒரு 2 பேண்ட்ரி யூனிட் மாதிரி தான் இருக்கும். ஆக்சசரிஸ் எதுவுமே வராது. ஜஸ்ட்டு 2 செல்ஃப் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துடும். இது வந்து அவன் பாக்ஸுக்கு வர மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது மேக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இது வந்து 3 டேண்டம்ஸ். இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 or 6 டேண்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வரும். இதில் ஆக்சுவலாக டேண்டம் வந்து இங்கேயே மேக் பண்ணிட்டோம். ஏன்னா மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன கிச்சன் தான். இந்த சைடு தான் வரும். இது வந்து ஆயில் புல் அவுட், இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட், இது வந்து அப்பர் யூனிட். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா டேண்டம் வரும். இதில் வந்து ஒரு 2 டேண்டம்ஸ் தான், டோட்டலாகவே 5 தான். இதில் வந்து 2 டேண்டம்ஸ் வரும். இது வந்து கேபினெட்ஸ், இது வந்து கேபினெட்ஸ். இதுக்கு மேலே தான் டோர்ஸ்ன்றது வந்து எதாக இருந்தாலும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 3 டேண்டம்ஸ் வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு 2 டேண்டம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட், அதுக்கப்புறம் வந்து இது ஆயில் புல் அவுட். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேபினெட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்குன்றது வந்து வரும். நிறைய பேருக்கு வந்து சொல்லுவேன், அது புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் பின் வச்சு கொடுத்துருவோம். நீங்கள் அதை டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அப்படியே வந்து நீங்களே வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இதில் பெருசாக எதுவுமே வந்து கிடையாது. பட் என்னென்னா எல் கிளாம்ப் இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வேணால் நடுவில் வேணால் அடிஷ்னலாக வேணால் நீங்கள் செல்ஃப் பின் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கிறது வந்து நீட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஏதாவது திங்ஸ் வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். மெயினாக வந்து இதுவே வந்து நம்ம சைட்டில் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க்கு டைம் டியூரேஷன்ன்றது வந்து அதிகமாக எடுக்கும். பட் என்னென்னா ஃபேக்ட்ரியிலே வந்து எல்லாத்தையும் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ஃபினிஷிங்கோடு வந்துடும். உங்களுக்கு எந்த எட்ஜஸ் டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபீல் ஆகாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடெலாம் வந்து பேசிக்காக வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சைடு லேமினேஷன் ஒட்டி அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஷட்டர் ஆர் நார்மல் டோர்ஸ் அந்த மாதிரி வந்து போடுற மாதிரி இருக்கும். அது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக கேபினெட்ஸ் வந்து இவ்வளோ தான் வரும்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஜன்னல் வந்து போட்டாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பில்டர் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. இருக்கிற இடத்துக்கு வந்து வுட் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவோம். இதில் வந்து ஒரு 3 டேண்டம்ஸ் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் மிட் சைஸில் வந்து மிட் ரேஞ்சில் இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்லரிக்காக வந்து மேக் பண்ணியிருப்போம். ஒரு 4 இன்ச்சஸில் வந்து இருக்கும். இது கம்ப்ளீட்டாகவே வந்து இங்கே வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் அங்கே சைட்டில் கூட ஃபிக்ஸ் பண்ணிப்போம். பட் என்ன நடுவில் வந்து ப்ளைவுட் வந்து போடும்போது திருப்பி டஸ்ட் வரும், கட்டிங் பண்ணணும், அந்த ஒர்க்கு ப்ராசஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கேயே வந்து போட்டுருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.